மங்களகரமாக வாசப்படியில் மாவிலை தோரணம் வாசலில் பாருங்கள். பொங்கல் பானை வச்சு கரும்போட வண்ணமயமான கோலம். அடுத்தது பாருங்கள், களிமண்ணில் பிள்ளையாருக்கு மேடை செஞ்சு மஞ்சள்லேயே மனை செஞ்சு மஞ்சள்லேயே 2 பிள்ளையார் எங்கள் அப்பா பிடிச்சி வச்சுருக்காரு. அதுக்கு பொட்டு வச்சு நம்ம இயற்கையாக கிடைக்கிற பிரண்டை, கண்ணுப்பிளான், வேப்பிலை கொத்து இதில் அந்த மேடைக்கு அலங்காரம் பண்ணுறாரு. பிரண்டை, கண்ணுப்பிளான், வேப்பிலை கொத்து இதில் அந்த மேடைக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு தாம்பூலம், வாழைப்பழம், தேங்காய், நம்ம பூமியில் விளைஞ்ச இயற்கையாக விளைஞ்ச காய்கறிகள். இது நம்ம இந்த தைப்பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்னா, சூரியனாகனுக்காக விவசாயிகள் கொண்டாடுற ஒரு பண்டிகை இது. அதுக்காக தான் நம்ம பூமியில் விளைஞ்ச காய்கறியெல்லாம் சூரியனாகனுக்காக வச்சு படைக்கிறோம். பிள்ளையாருக்கு நம்ம பூஜை நடக்குது. இது பாருங்கள், எப்போவுமே நாங்கள் வெண்பொங்கல் செஞ்சு படைப்போம். அடுப்பு திறந்து வெண்பொங்கல் வச்சு படைப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் சக்கரை பொங்கல் வச்சு செஞ்சுருக்கோம். முதல்ல நம்ம பிள்ளையாருக்கு படையலுக்கு நம்ம சக்கரை பொங்கல் வச்சிட்டோம். அடுத்தது சூரிய நாராயணனுக்காக 5 இலை வச்சு நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறோம். இப்போ நம்ம சூரிய நாராயணனுக்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் நம்ம சூரிய நாராயணனுக்காக தீப ஆராதனை காட்ட போகிறோம். பொங்கலோ சூரிய நாராயணனுக்கு இப்போ தீபாராதனை காட்டியாச்சு. அதை அப்படியே நம்ம இப்போது நெல் விளக்கு, தீபாராதனை படைகளோடு நம்ம வீட்டுக்குள்ளே சாமி ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ சாமி ரூமுக்கு போயாச்சு. சாமி ரூமில் நம்ம இப்போ வச்சு நம்ம முன்னோர்களுக்கு, நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு புது வேஷ்டி, சேலை, துண்டு இதெல்லாம் வச்சு படைக்கிறோம். சாமிக்கும் நம்ம படையல் போட்டாச்சு. இதுதான் நம்ம தமிழர் திருநாள் தைப்பொங்கல். இனிதே நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.